பொட்டுக்கடலையில கூடவா அல்வா செய்யலான்னு பார்க்குறீங்களா? ஆமா. இன்னைக்கு நான் பொட்டுக்கடலையில தான் அல்வா செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கும். பொட்டுக்கடல பார்த்தீங்கன்னா, 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இத மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெருக்கமான ஜல்லடையில போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இங்க 1 கப் நாட்டு சர்க்கரை, 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைய வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இதுல அரைச்சு வச்ச பொட்டுக்கடல மாவ சேர்த்து லோ ஃப்ளேம்ல 3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடல மாவு பார்த்தீங்கன்னா, பச்சை வாசனை மாறி லைட்டா கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல இங்க கொதிச்சுக்கிட்டு இருக்க வெள்ளை தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்ல. நல்லா கொதி வந்தா போதுமானது. மொத்தமா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சேர்த்துட்டு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கெட்டியா வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்க தண்ணிய சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சு 4, 5 வாட்டியா சேர்த்து இந்த அளவு கெட்டியா வந்ததுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துட்டு நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதத்துல கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதம் கரெக்டா இருக்கும். ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.